இன்சொல் அமுது வழங்குபவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள். வணக்கம் அன்பு இனிய நண்பர்களே. சைவ இலக்கியங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவாசகம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா, பல பேர் தத்துவ விஷயங்கள் உண்டு, ஆனால் அதையும் கடந்து அந்த தமிழுக்குள்ள இருக்கிற ஒரு ஆற்றல், எந்த வகையிலும் நம்ம புரிஞ்சுக்க முடியாத ஒரு தெய்வீக ஆற்றல் அந்த தமிழுக்குள்ள மணிவாசகர் கொண்டு வந்துடுறார். இதை நான் சொல்றதுக்கு காரணம், தமிழை அவ்வளவு ஆழமான புரிதலோடு ஒரு ஆன்ம உணர்வோடு நீங்கள் கையாண்டீர்கள் என்றால் உங்களை அது உருக்கும், உங்களை நெகிழ வைக்கும். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஆன்மீக தரிசனங்களுக்கெல்லாம் உங்களை அழைத்து போகும். இது சைவ இலக்கியமாக இருக்கலாம், ஆனால் ஒரு அழகான ஆன்மீக தமிழ் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எந்த மதத்தவர்களும் அந்த அனுபவத்தை பெறலாம் என்பது என்னுடைய எண்ணம். ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளுங்களேன். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இது ஒரு 1000 தடவை அப்படியே சொல்லிட்டே இருங்க. எல்லா அழுக்குகளும் நம்முடைய உள்ளங்களிலிருந்து தானாக கழுவப்பட்டதை போல ஒரு உணர்வு வரும். மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்குமாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே, ஓராதார் உள்ளத்தே ஒளிக்கும் ஒளியானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தார் கண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே, என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே உடையானே. நண்பர்களே, நான் பாட்டு பாடினது இசைக்காக அல்ல, அந்த தமிழுக்குள்ள இருக்கிற அந்த கனத்தை நீங்க மீண்டும் கவனிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக. இந்த தமிழை நீங்க திரும்ப திரும்ப பாடினீங்கன்னா உண்மையிலே உங்கள் இதயம் கழுவப்படும், நிச்சயமாக கழுவப்படும். பூவேறு கோனும் புரந்தரனும் அந்த பாட்டை நீங்க 10 தடவை படிச்சு பாருங்க. நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார், வானூர் பிரான் என்னை ஆண்டிலனேல் அப்படிங்கிறதுல அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் போல ஓடுகின்ற அந்த தமிழ் அவ்வளவு அழகான தமிழ். எனக்கு பிடித்த சைவ இலக்கியம். ஏ அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரமுதே அப்படின்னு ஒரு பாடல். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரன் என்று பிறந்த பிறப்பருக்கும். பகவத்கீதையாக இருக்கட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், இவையெல்லாம் மானுடத்தினுடைய பொது சொத்து. மத எல்லைகளை கடந்து எல்லோரும் படிக்க வேண்டும். நான் திருவாசகத்தை படித்திருக்கவில்லை என்றால் இழப்பு மணிவாசகருக்கா என்ன? ஜெகத்கஸ்பாருக்கு தான் இழப்பு. திருக்குறானை படிக்கவில்லை என்றால் இழப்பு என்ன திருக்குறானுக்கா? ஜெகத்கஸ்பாருக்கு தான் இழப்பே தவிர திருக்குறானுக்கு என்றும் இழப்பு அல்ல. இது எல்லா மதத்தவர்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு மத நூலிலும் அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன. எல்லோரும் எல்லா புத்தகங்களையும் படிக்க வேண்டும். இன்சொல் அமுது வழங்கியவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள்.